வாழ வழி பிறக்கும், வழி விலகும், வாழ வழி பிறக்கும். பலியிடு துதி பலியிடு, வழி விலகும், வாழ வழி பிறக்கும், வழி விலகும், வாழ வழி பிறக்கும். இருக்கிறது விலகி வர வேண்டியது வந்தால் தான் நம்ம வாழ முடியும். இன்னைக்கு பிழைக்கிறதுக்கு வழி இருக்குது, வாழ்வதற்கு வழி குறைவு. ஆனால் தேவன் நம்மளை பிழைக்க வைக்க விரும்பாமல் வாழ வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்மளை கர்த்தர் வாழ வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அந்த வாழ வைக்கணும் அப்படின்னா இருக்கிறது விலகணும், வர வேண்டியது வரணும். இருக்கிறது விலகினாதான், இருக்கிற பிரச்சனைகளும் இருக்கிற போராட்டங்களும் விலகினாதான் வர வேண்டியது நமக்கு வரும். இருக்கிறதும் விலகணும், வர வேண்டியதும் வந்தால் தான் ஒரு மனுஷன் வாழ முடியும். இல்லைன்னா அவங்க இருக்கிறதும் நீங்களை, வர வேண்டியதும் வரலைன்னு அவங்க பிழைக்கலாம், ஆனால் வாழ முடியாது. ஆண்டவர் நம்மளை பிழைக்க வைக்க விரும்பலை, வாழ வைக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மளை பிழைக்க வைக்க விரும்பலை, வாழ வைக்க விரும்புகிறார். நம்ம வாழணும்னா இருக்கிறது விலகணும், வர வேண்டியது வரணும். அப்போ இருக்கிறது எப்போ விலகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோனா 1ஆம் அதிகாரம், யோனா 1ஆம் அதிகாரம், யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த மாலுமி சொல்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் அங்கே பார்க்கலாம். யோனா 1ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது மாலுமி 6வது வசனம், அப்பொழுது மாலுமி யோனாவிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு. அப்போ எப்போ ஆண்டவர் இருக்கிற பிரச்சனையை மாற்றுவார்ன்னு ஒரு ரட்சிக்கப்படாத நபர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, கவினை நோக்கி என்ன பண்ணு, நீ வேண்டிக்கோ, நீ ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு. உங்கள் ஆண்டவரை நோக்கி, அவனுக்கு ஜெபம்னு சொல்ல தெரியல, ஆனால் அவன் என்ன சொல்கிறான், உன் தேவனை நோக்கி என்ன பண்ணு, வேண்டிக்கொள். அப்பொழுது என்ன செய்வான் அப்படின்னா, உன்னுடைய இருக்கிற பிரச்சனைகளை என்ன செய்வார், நீக்குவார். இதே வார்த்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களும் சாமுவேல்கிட்ட வந்து சொல்லுவாங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் சாமுவேல்கிட்டையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்க, அவங்க சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 8வது வசனத்தை பாருங்க. 7வது அதிகாரம் 8வது வசனம், சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காம அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கன்றாங்க. அப்போ ஒன்று என்ன புரியுதுன்னா, இருக்கிற பிரச்சனைகள் எங்களுக்கு மாறணும்னா நாங்கள் கட்டாயம் என்ன செஞ்சு ஆகணும், நம்ம ஜெபிக்கும் போது தான் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றுவார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களும் அறிஞ்சிருக்கிறாங்க. தேவனை அறியாத இருக்கிற அந்த கப்பலில் இருக்கிற அந்த மாலுமியும் அழிஞ்சிருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ஒன்று தெரியுது, ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் ஒன்று தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதற்கு என்னது, ஜெபம் தேவை. இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதற்கு ஜெபம் தேவை. ஜெபம் இருந்தால் தான் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்யும், மாறும். இருக்கிற பிரச்சனைகள் மாறணும்னு சொன்னால் இன்றைக்கி ஜெபம் நமக்கு அவசியமாக தேவை என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். தேவன் நம்மளை நல்லா வாழ வைக்கணும்னு விரும்புகிறார், நல்லா வாழ வைக்கணும்னு விரும்புகிறார். நம்மளை நல்லா வாழணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்ல வாழ்க்கையை நம்ம வாழணும், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழணும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும், ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் தெரியுது. என்ன தெரியுது, ஜெபிச்சாதான் நம்ம நல்லா வாழ
முடியணும். ரட்சிக்கப்படாதவனுக்கும் தெரியுது, நம்ம ஜெபிச்சாதான், நீங்கள் ஜெபிச்சாதான் என்ன செய்ய முடியும், நம்ம நல்லா வாழ முடியணும். அதில் ஒரு காரியம் அந்த யோனாவில் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணால் நாங்கள் கூட இப்படி இருப்போம், நல்லா இருப்போன்றார். அந்த 6ஆம் வசனம், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை உன்னை மட்டும் இல்லை, நீ ஜோமனா எனக்கு கூட என்ன நடக்கும், ஒரு நல்லது நடக்கும், எங்களுக்கு கூட ஒரு நல்லது நடக்கும், எங்களுக்கு கூட ஒரு நல்லது என்ன செய்யும், நடக்கும்ப்பா. அதனால் என்ன பண்ணு, நீ எழும்பி ஜோமனுப்பா, நீ எழுந்து என்ன பண்ணு, ஜோமனு. நீ ஜோமன்னா உனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு கூட என்ன செய்யும், நல்லது நடக்கும். அப்போ ஜெபிச்சு ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைங்களுக்கும் தெரியுது, ஜெபிச்சாதான் என்ன மாறும், இருக்கிற பிரச்சனைகள் மாறணும். ஆண்டவரை அறியாதவனுக்கும் தெரியுது, ஜெபிச்சாதான் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். ஆக மொத்தம் என்ன, ஜெபம் பண்ணும்போது தான் இருக்கிற பிரச்சனைகள் என்ன செய்ய முடியும், மாற்றப்பட முடியும். ரெண்டாவது என்ன செய்யணும், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே 20வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். 20வது வசனத்தில் பார்க்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகளையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவர்களை பலிபீடத்தின் மேல் தகன பகிலாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி மனுஷன் நிமித்தம் சபிப்பது இல்லை. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். பின்பு எதுக்கு பின்பு, அந்த பலியிட்ட பின்பு, அந்த பலியிட்ட பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, அப்படின்னா நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து. எப்போ, அந்த பலி செலுத்தின பிறகு. அதை கொஞ்சம் நான் மாடிப்படி சொல்கிறேன். ஸோ ஒரு ஜெபம் என்ன செய்யும் அப்படின்னா, இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும், இல்லாத ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும், இல்லாத ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். இது ரெண்டும் வந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா, நம்ம வாழ முடியும். இன்றைக்கி பிழைக்கிறதுக்கு வழி இருக்குது, ஆனால் வாழ்கிறதுக்கு என்ன இல்லைன்னா வழி இல்லாமல் இன்றைக்கி இருக்கிறோம். எல்லாம் பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நல்லா என்ன செய்யலாம், தேவன் விரும்புகிற மாதிரி என்ன செய்யலைன்னா இன்றைக்கி நம்ம வாழலைன்றது ஆண்டவருடைய ஆழமான வருத்தம். ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நாம் வாழவில்லை என்று ஆண்டவருக்கு மிகுந்த வருத்தம். அதான் அந்த காலையில் கர்த்தர் சொல்கிறது, நான் விரும்புகிற மாதிரி உங்களை என்ன செய்வேன், வாழ வைக்குவேன். நான் விரும்புகிற மாதிரி உங்களை என்ன செய்வேன், அதான் இன்றைக்கி காலையில் நமக்கு கர்த்தர் சொல்கிறது. ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்மளை என்ன செய்ய விரும்புகிறார், வாழ வைக்க விரும்புகிறார். நம்ம நினைக்கிறதெல்லாம் பிழைக்கிறது, நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் பிழைக்கிறது, நம்ம ஜெபமெல்லாம் பிழைக்கிறதுக்கு இருக்குது. கர்த்தர் பிழைக்க வைக்க விரும்பலை, நம்மளை தேவன் வாழ வைக்க விரும்புகிறார். அது யாருடைய விருப்பத்தைப்படி, தேவன் விரும்புகிற மாதிரி நம்மளை என்ன செய்ய விரும்புகிறார், வாழ வைக்க கர்த்தர் விரும்புகிறார். தேவன் விரும்புகிற மாதிரி நம்மளை வாழ வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ தேவன் விரும்புகிற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னா 2 காரியம் கட்டாயமாக நம்ம செய்யணும். என்ன செய்யணும், ஜெபத்தை நம்ம என்ன செய்யணும், ஏறெடுக்கணும். ஜெபத்தையும் துதியையும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஏறெடுக்கணும். துதியும் ஜெபமும் என்ன செய்யணும்னா இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும், இல்லாத பிரச்சனைகள், இல்லாத ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இருக்கிற பிரச்சனை மாறணும்னு சொன்னாலும் சரி, இல்லாத ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும்னு சொன்னாலும் சரி, கட்டாயமாக இந்த 2ஐயும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தேவன் என்ன செய்வார், தேவன் நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எதை கொடுப்பார், ஜெபிக்கும்போது இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார், துதிக்கும்போது இல்லாத ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். இது 2ம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் கிடைச்சாதான் ஆண்டவர் விரும்புகிற மாதிரி என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இருக்கிறத மாற்றி இல்லாததை என்ன செய்யணும், ஆண்டவர் அவர்களுக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது தான் என்ன செய்ய முடியும், தேவன் விரும்புகிற மாதிரி வாழ முடியும். அப்போ இந்த ஜெபத்தை எப்படி ஏறெடுக்கிறது,
இந்த ஜெபத்தை எப்படி ஏறெடுக்கிறது, இந்த ஜெபத்தை எப்போ ஏறெடுக்கிறது, இந்த ஜெபத்தை யார் ஏறெடுக்கிறது, இந்த ஜெபத்தை இருக்கிற பிரச்சனையை மாறுறதுக்கு ஜெபத்தை யார் ஏறெடுக்கிறது, இருக்கிற பிரச்சனையை இல்லாத ஆசீர்வாதத்தை கொண்டு வர யார் தேவனிடத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறது, இருக்கிற பிரச்சனையை மாறுறதுக்கு யார் ஜெபிக்கிறது, இல்லாத ஆசீர்வாதம் வர்றதுக்கு யார் ஜெபிக்கிறது, எப்போ ஜெபிக்கிறது, யார் ஜெபிக்கிறது, எப்போ ஜெபிக்கிறது, இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய விளக்கத்தை தெரிஞ்சு நம்ம சரியாக செயல்பட்டுட்டோம்னா இருக்கிற பிரச்சனைகள் தானாக மாறும், இல்லாத ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செஞ்சிடும், நமக்கு வந்து சேர்ந்துடும். ஆனால் இதை ரெண்டையும் நம்ம சரியாக செய்யாத பட்சத்தில் என்ன செய்யாதுன்னா ஒரு நாளும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாறாது. சரி, இருக்கிற பிரச்சனையை எப்போ நம்ம மாற்ற ஜெபிக்கணும்னு அந்த யோனா 1ஆம் அதிகாரத்திலேயே 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனமோ 5வது வசனமோ 6வது வசனமோ, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பல்காரர் பயந்து அவன் தன் தேவனை நோக்கி என்ன செய்கிறான்னா வேண்டுதல் செய்கிறான், தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். எப்போ நம்ம ஜெபிக்கணுன்றத அவன் விரும்புகிறான், தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான். அடுத்த வசனம் இதை வாசிச்சு அப்படி கண்டினியூ அது பண்ணு. கப்பல்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து, அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன, எழுந்திருந்து தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடி. அப்போ எப்போ நம்ம ஜெபிக்கணும்னா மற்றவங்க ஜெபிச்சு ஒன்றும் நமக்கு நடக்கலை அப்படின்ற போது நாம் என்ன செய்யணும், நாம் ஜெபிக்கணும்னு நம்ம விரும்பணும். அந்த 5ஆம் வசனம் சொல்கிறாரு, அவனவன் தன் தேவன்களை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள் அப்படி இருக்கு. தேவனை நோக்கி என்ன பண்ணாங்க, வேண்டுதல் செய்கிறாங்க. இப்போ அவங்க ஜெபத்தில் என்ன செய்யலை, ஒன்றும் நடக்கலை, எதுவுமே என்ன செய்யலை, நடக்கலை. அவங்க எவ்வளவோ ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க கடவுளை நோக்கி எவ்வளவோ ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, ஆனால் என்ன செய்யலை, ஒன்றுமே நடக்கலை. அப்போ தேவன் இந்த காலையில் என்ன விரும்புகிறாருன்னா மற்றவங்க ஜெபத்தையே நம்பி நீ என்ன பண்ணிடாத, நீ நம்பின்னு இருந்துடாத, மற்றவங்க ஜெபத்தையே நம்பின்னு நீ இருந்துடாத. இப்போ யோனா ஒருவேளை என்ன நினச்சிருக்கலாம், சரி அவன் வேண்டான்ல போதும் விடு, அவன் ஜெபத்தில் நாம் என்ன பண்ணிடலாம், அப்போ அவனை காப்பாற்றும் போது நம்மளே தான் கர்த்தர் காப்பாற்ற போகிறாரு, அவனை காப்பாற்றும் போது நம்ம தான் என்ன செய்ய போகிறோம், காப்பாற்றப்பட போகிறோம் அப்படின்னு மற்றவங்க ஜெபத்தையே யோனா என்ன செஞ்சுருக்கணும், ஒருவேளை நம்பி இருக்கணும். ஏன்னா மற்றவங்களை என்ன செய்கிறான், அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறான் இல்லையா. இப்போ ஒருவேளை ஒருவன் ஜெபத்தை கேட்டு ஏதாவது ஒன்று நடக்குன்னா அந்த யாருக்கு தான் நன்மை, யோனாவுக்கு தான் நன்மை. அப்போ யோனாவுக்கு என்ன பிரச்சனை, சரி அவன் தான் ஜெபம் பண்ணுறாங்கல்ல, அவங்க ஜெபம் பண்ணால் சரியாக போகும், இவங்க ஜெபம் பண்ணால் சரியாக போகும், அவங்க ஜெபம் பண்ணால் சரியாக போகும், அவங்க தான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறாங்கல்ல, இவங்க தான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி மற்றவங்க ஜெபத்தையே நம்பி யோனா என்ன செஞ்சுருக்கலாம், ஒருவேளை ஜெபிக்காமல் அவங்க சரி அவங்களாம் ஜெபம் பண்ணுறாங்க விட நம்ம போய் தூங்கலாம் அப்படின்ட்டு அவங்க போய் தூங்கியிருக்கலாம். இந்த காலையில் கருத்தை தீர்க்கமாக சொல்கிறது என்னென்னா, மற்றவங்க ஜெபிச்சு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தேவன் என்ன விரும்புகிறார், நீ ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மற்றவங்க ஜெபம் பண்ணி என்ன செய்யலை, அந்த கப்பலில் இருக்கிற எவ்வளவோ பேர் என்ன செஞ்சாங்க, அவன் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணாங்க, வேண்டிக்கிட்டான். அந்த வேண்டுதல் ஜெபம் இல்லையா. அப்போ எவ்வளவோ வேண்டுதல் பண்ணி பார்த்தாங்க, என்ன செய்யலை, எதுவுமே நடக்கலை. அப்போ தேவன் என்ன விரும்புகிறான்னு மாலுமி புரிஞ்சுக்கிட்டான்னா, நீ வந்து என்ன செய்ய, உன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு, ஒருவேளை என்ன செய்வார், சுவாமி நம்மளுக்கு எத்தனை பாரு இந்த ஈங்கிலிருந்து நீக்குவார். அப்போ தேவனுடைய விருப்பம் என்னது யாருக்கு புரியுது, அந்த மாலுமிக்கு புரியுது. என்ன புரியுது, மற்றவங்க ஜெபத்தையே நம்பி நீ என்ன பண்ணிடாத, இருந்துடாதப்பா. மற்றவங்க ஜெபிச்சாங்க ஒன்றுமே நடக்கலை, மற்றவங்க ஜெபிச்சு ஒன்றும் நடக்கலைன்ற போது தேவன் என்ன விரும்புகிறார், நீ ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார்.
நம்ம ஜெபிக்கணும்னு விரும்புகிறார். எப்போ? நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு, நமக்கு இருக்கிற போராட்டத்துக்கு, நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு, நமக்கு இருக்கிற நெருக்கத்துக்கு, நமக்கு இருக்கிற வேதனைக்கு, நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளுக்கு மற்றவன் ஜெபிச்சு என்ன செய்யலை. எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஆளுங்களாம் ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு. மாலுமி யார்? ஒரு பெரிய கப்பலை இயக்கக்கூடிய பெரிய ஆள். யார்? மாலுமி இல்லையா? அவ்வளோ பெரிய கடலில் வழி கண்டுபிடிச்சி அவ்வளோ பெரிய கப்பலை என்ன செய்கிறார்? இயக்கிறார். அப்படின்னா எவ்வளோ பெரிய கப்பலை ஓட்டிகிட்டு போகிறாருன்னா அவர் பெரிய ஆள். எவ்வளோ பெரிய ஆளுங்களாம் ஜெபம் பண்ணுறாங்க. சரி விடு, அவ்வளோ பெரிய ஆள் ஜெபம் பண்ணி கேட்காமலே போயிடுவார் அப்படின்னு சொல்லி யோனா என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, பெரிய பெரிய ஆளுங்க ஜெபம் பண்ணுறாங்கல்ல, அதை நான் இப்படி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? பெரிய பெரிய ஆளுங்க ஜெபம் பண்ணுறாங்கல்ல, பெரிய ஆளுங்க ஜெபம் பண்ணால் சரியாக போயிடும், பெரிய ஆளுங்க சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சி பெரிய பெரிய ஆளுங்க ஜெபத்தை நம்பி யோனா என்ன பண்ணியிருக்கிறாரு? போய் படுத்து தூங்கிட்டார். ஏன்னாக்க இவ்வளோ பெரிய ஆளுங்க ஜெபம் பண்ணுறாங்கல்ல, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமலே போயிடுவார், காப்பாற்றாமலே போயிடுவார். சரி, அவங்கள காப்பாற்றும் போது நம்மளே தான் சேர்த்து காப்பாற்ற போகிறாரு, நமக்கு தான் ஒரு அற்புதம் நடக்க போகுது, விடு, அவ்வளோ பெரிய ஆளுங்க ஜெபம் பண்ணுங்க, நம்ம சாதாரண ஆளுங்க, நம்ம போய் என்ன ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி யோனா என்ன பண்ணியிருக்கலாம்? பெரிய ஆளுங்கள்லாம் வேண்டுதல் பண்ணுறதுனால நம்ம சின்னவங்க, நம்மளுக்கு போய் என்ன ஜெபிக்க தோணுது அப்படின்னு நினச்சி அவர் ஜெபிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் மாலுமிக்கு புரிஞ்சு போச்சு, எங்கள் ஜெபத்தை கேட்டு என்ன செய்யலை? ஒன்றும் நடக்கலை. அப்போ மற்றவங்க ஜெபம் பண்ணும்போது ஒன்றும் நடக்கலைன்னும் போது ஒரு விதத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? யாரோ ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் என்ன செய்யலை? ஒன்றுமே நடக்கலை. யாரோ ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றுமே என்ன செய்யலை? நடக்கலை. அப்போ தேவன் என்ன விரும்புகிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றவங்க ஜெபம் பண்ணுறாங்க, சபையார் ஜெபம் பண்ணுறாங்க, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஓகே நல்லது. ஆனால் அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணி என்ன நடக்கலை? எதுவுமே நடக்கலை. பெரிய பெரிய ஆளுங்க ஜெபம் பண்ணி, அதை எப்படி சொல்கிறேன்? பெரிய பெரிய ஆளுங்க ஜெபம் பண்ணி என்ன செய்யலை? ஒன்றுமே நடக்கலை. கப்பலில் போகிறோம்னா ஒன்றும் ஏழையும் தலை காஞ்சி போனவனும் கிடையாது. நாங்கள் கப்பலில் போகிறவங்க எல்லாம் யாரும் ஏழைகளோ, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனோ, கஞ்சி குடிக்க வழி இல்லாதவனோ எங்கே போக மாட்டான்? கப்பலில் போக மாட்டான். கப்பலில் போகிறவங்களாம் யார்? பெரிய பெரிய பணக்காரங்க. ஏன்னா அந்த கப்பலில் என்ன கொண்டு போகிறாங்க? சரக்குகளை கொண்டு போகிறாங்க. சரக்குகளை என்ன அர்த்தம்? பெரிய பெரிய, அதாவது அவங்க ஊரில் கிடைக்காத பொருளை தான் எங்கே கொண்டு வராங்க? அடுத்த ஊர்லேருந்து கொண்டு வருவது தான் பெரிய பெரிய பொருள். நம்ம ஊரில் கிடைக்காததான் எங்கே கொண்டு வருவாங்க? வெளிநாட்டிலேருந்து கொண்டு வருவாங்க. வெளிநாட்டிலேருந்து கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம ஊரில் என்ன கிடைக்காது? என்ன செய்யாது? பெட்ரோல், டீசல், குருடாயில் என்ன செய்யாது? நம்ம ஊரில் கிடைக்காது. இந்த குருடாயில் தான் எங்கேருந்து வருது? ஈரான்லேருந்து வருது, அமெரிக்காவிலேருந்து வருது. இதெல்லாம் எங்கேருந்து வருது? வெளியில். இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம ஊரில் கிடைக்காத காஸ்ட்லியான பொருள், நம்ம ஊரில் கிடைக்காத விலையேற பெற்ற பொருட்கள். அப்போ கப்பலில் வர பொருள்லாம் என்ன பொருள்? சாதாரண பொருள் இல்லை. பெட்டிக்கடையில் கிடைக்கிற பொருளுங்களில், ஊரில் கிடைக்கிற பொருளுங்களில், மளிகை கடையில் கிடைக்கிற பொருளுங்களில் எல்லாம் என்ன பொருளுங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் விலையேற பெற்ற பொருட்கள். எல்லாமே விலையேற பெற்ற பொருட்கள். அந்த ஊரில் கிடைக்காத பொருளுங்க. அவ்வளவு காஸ்ட்லியான பொருள்களை கொண்டு வரவன் யார் அப்படின்னா, சாதாரண பொருளோ, ஏழையோ, ஒரு வழி இல்லாதவனோ, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத கிடையாது. எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க, எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க. இப்போ யோனா என்ன யோசிக்கிறா? பெரிய பெரிய ஆளுங்க ஜெபம் பண்ணுறாங்க, போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் பெரிய பெரிய ஆளுங்க ஜெபம் பண்ணி என்ன செய்யலை? ஒன்றும் நடக்கலை. அப்படின்னும் போது நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். கத்தந்த காலையில் ஆழமாக ஒரு உணர்வை நமக்கு கொண்டு வர விரும்புகிறார். என்ன விரும்புகிறா? பெரிய பெரிய ஆளுங்க ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலை, பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, போராட்டம் அப்படியே தான் இருக்குது, காத்தும் என்ன செய்யலை? அடங்கலை, கடலும் என்ன செய்யலை? அடங்கலை, பிரச்சனை அப்படியே இருக்குது, நெருக்கம் அப்படியே இருக்குது, போராட்டம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையில் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த காலை வேளையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? தேவ சமூகத்தில் அழகாக நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? கர்த்தர் நம்மளை என்ன செய்ய விரும்புகிறாரு? நாம் ஜெபிக்க வேணும்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறாரு. நாம் ஜெபிக்கணும்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறாரு. அப்போ நாம் ஜெபிக்கும் போது தான் தேவன் என்ன செய்ய முடியும்? நம்ம பிரச்சனைகளை மாற்ற முடியும் அப்படின்னு நாம் என்ன செஞ்சுக்கணும்? ஆழமாக இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆழமாக புரிஞ்சுக்கணும். அப்போ பெரிய பெரிய ஆளுங்க ஜெபம் பண்ண வேண்டியது நல்லது. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணி
ஒன்றும் நடக்கலை அப்படின்னும் போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நாம் ஜெபிக்கணும்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறாரு. நாம் ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அப்போ நாம் ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்பும்போது, நாம் ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தர் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அப்போ ஆண்டவருடைய ஆழமான விருப்பம் என்ன? ஆண்டவர் என்ன இருக்கணும்? யோனா ஜெபிக்கணும் அப்படின்னு யார் விரும்புகிறாரு? ஆண்டவர் விரும்புகிறார் இல்லையா? 2ஆம் அதிகாரம் முதல் வசனம், 2ஆம் அதிகாரம் முதல் வசனம், 2ஆம் அதிகாரம் யோனா 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 10வது வசனம். யார் ஜெபத்தை கேட்டு? அடுத்தவங்க ஜெபத்தை கேட்டு செய்யறத விட நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம பிரச்சனையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அடுத்தவங்க ஜெபத்தை கேட்டு நம்ம பிரச்சனையை மாற்றுறத விட இவன் எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க. எவ்வளோ பேர் அவன் எந்த கடவுளை ஜெபிச்சானோ அது அடுத்த கட்ட பிரச்சனை. ஆனால் என்ன, எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணாங்க. யோனாவின் பிரச்சனை என்ன செய்யலை? மாறலை. யோனாவுக்கு பிரச்சனை மாறலை. அப்போ யோனாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற பிரச்சனை மாறணும். அது கடலில் இருக்கிற பிரச்சனை மாறினாலும் சரி, அது கப்பலில் இருக்கிற பிரச்சனை மாறினாலும் சரி. ஒருவேளை கப்பல்லே ஒழுங்காக ஜெபம் பண்ண என்ன இருக்கும்? கப்பலில் இருக்கிற பிரச்சனை மாறி இருக்கும் இல்லையா? கப்பலில் யோனா ஜெபம் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? இப்போ 2ஆம் அதிகாரத்தில் மீன் வயிற்றுக்குள்ளே போய் இப்போ யோனா என்ன செய்கிறார்? யோனா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு இல்லையா? நான் சொல்கிறேன், மீன் கடலுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுறியே, கப்பலில் இருக்கும்போதே ஜெபம் பண்ணியிருந்தா? மாலுமி வந்து கேட்குறாரு, தட்டி எழுப்பி சொல்கிறாரு, ஜெபம் பண்ணப்பா, கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு அற்புதம் செய்வார், ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? யாரையோ தட்டி எழுப்பி ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு மாலுமி தட்டி எழுப்புறதை போல இன்னைக்கு யாரையோ கொண்டு என்ன செய்கிறார்? தேவன் நம்மளை தட்டுறாரு. என்ன தட்டுறாரு? ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஜெபம் பண்ணுன்னு சொல்லும் போது ஜெபம் பண்ணாத தூங்கிட்டோம்னா நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? கப்பலில் இருக்கிறவனை கடலை தூக்கி போட வேண்டிய நிலைமை வந்துடும். இப்போ கப்பலில் இருக்கும்போது ஜெபிக்கிறேன்னா நீ எங்கே போய் ஜெபிச்சாகணும்? கடலில் போய் ஜெபிச்சாகணும். ஆக மொத்தம் என்ன, நீ கப்பலில் ஜெபிச்சாலும் உன் ஜெபத்தை கேட்பாரு, கடலில் ஜெபிச்சாலும் ஜெபத்தை கேட்பாரு. உன் பிரச்சனையை மாறுறதுக்கு நீ ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில் உன் பிரச்சனை மாறுறதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? நீ பாரம் எடுத்து என்ன செய்யணும்? நீ ஜெபிக்கணும். உனக்காக நீ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். உன் ஆசீர்வாதத்துக்கு நீ தான் ஜெபிக்கணும். உன் நன்மைக்கு நீ தான் ஜெபிக்கணும். உன் பிரச்சனைக்கு நீ தான் ஜெபிக்கணும். அப்போ மற்றவங்க ஜெபிச்சு ஒன்றும் நடக்கலை, நடந்தால் சந்தோஷம்தான். ஆனால் நடக்கலை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்? அப்போ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு? நம்ம பிரச்சனைக்கு, நம்ம ஆசீர்வாதத்துக்கு நாம் ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் என்று இப்போ யோனா என்ன செஞ்சிட்டாரு? 2ஆம் அதிகாரத்தை புரிஞ்சிட்டார். என்ன புரிஞ்சிட்டா? நம்ம மற்றவெல்லாம் ஜெபம் பண்ணுறான் நம்பி கடைசி எங்கத்து வந்துடுச்சு? இப்போ கடலுக்குள்ளே வந்துட்டோம். கப்பலில் இருந்தவன் கடலுக்குள்ளே வந்துட்டேன். அதனால் இப்போ நம்ம ஜெபிச்சாதான் நம்மளை என்ன செய்வார்? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்குவார், ஆண்டவர் பிரச்சனையை மாற்றுவார் என்று இப்போ யாருக்கு புரிஞ்சு போச்சு? யோனாவுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால தான் இப்போ 2ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆரம்பிக்குது? யோனா கர்த்தரை நோக்கி, அந்த மீனின் வயிற்றிலே யோனா தான் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறாரு? யோனாவை கேட்கணும், எப்பா யோனா, கொஞ்சம் முன்னே ஜெபம் பண்ணியிருந்தோனாக்க நீ எங்கே வந்திருக்க மாட்டேன்? கடலுக்குள்ளே வந்திருக்க மாட்டேன் இல்லையா? கொஞ்சம் முன்னே ஜெபம் பண்ணியிருந்தா எங்கே வந்திருக்க மாட்டேன்? கடலுக்கு வந்திருக்க மாட்டேன். அப்போ கொஞ்சம் முன்னே ஜெபம் பண்ணியிருந்தா எங்கே போயிருக்க மாட்டோம்? கடலுக்கு போக மாட்டோம். ஆபத்தான கட்டத்துக்கு போக மாட்டோம். அப்போ கொஞ்சம் முன்னே ஜெபம் போனதுனால தான் எங்கே வந்துட்டோம்? இப்போ ஆரம்ப நிலையிலேருந்து ஆபத்துக்கான கனவுக்கு போயிருக்கிறோம். இப்போ ஆபத்தான நிலை விடும்போது அது என்ன பண்ணு? இப்போ ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னா ஆபத்தான நிலையில் இருக்கும்போது தான் இப்போ யோனா என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுறாரு. இந்த ஆபத்தான நிலையில் இருக்கும்போது ஜெபத்தை கேட்டு தான் ஆண்டவர் என்ன செய்கிறா? அந்த 10வது வசனம் சொல்லுது, கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை, யாருடைய ஜெபத்தை கேட்டு? யோனாவின் ஜெபத்தை கேட்டு யோனாவுடைய பிரச்சனையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அப்போ நம்முடைய ஜெபத்தை கேட்டு
நம்ம பிரச்சனை கத்த என்ன செய்ய விரும்புகிறார்? மாற்ற விரும்புகிறா. அப்போ மற்றவங்க ஜெபம் பண்ணுறாங்க, மற்றவங்க ஜெபம் பண்ணுறாங்க, மற்றவங்க ஜெபம் பண்ணுறாங்கன்னு மற்றவங்க ஜெபத்தையே நம்பி நீ ஜெபிக்காமல் தூங்கிட்டன்னா, நீ ஜெபிக்காமல் விட்டுட்டன்னா, நம்ம பிரச்சனை என்ன செய்யும்? இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமாகவே ஒழிய இருக்கிற பிரச்சனை ஒரு நாள் என்ன செய்யாது? நம்மை விட்டு நீங்காது. நம்மை விட்டு நீங்காது. அடுத்தவங்க ஜெபத்தையே நம்பி பிரச்சனை என்ன பண்ணிக்காத? அதிகமாக்கிக்காத. அடுத்தவங்க ஜெபத்தையே நம்பி ஆபத்தை அதிகமாக்கிக்காத. அடுத்தவங்க ஜெபத்தையே நம்பி ஆசீர்வாதத்தை இழந்து போகாத. அடுத்தவங்க ஜெபத்தையே நம்பி ஆபத்தான கட்டத்தை என்ன பண்ணிடாத? எட்டிக்காத. அப்போ ஆபத்தான கட்டத்துக்கு ஏன் யோனா போனா? அடுத்தவங்க ஜெபத்தை நம்பினதுனால. அடுத்தவங்க ஜெபத்தை நம்பணும்னு சொன்னால் ஆபத்தான கட்டத்துக்கு தான் நம்ம போகணும். அடுத்தவங்க ஜெபத்தையே நம்பிட்டு நம்ம ஜெபிக்காமல் விட்டுட்டா நம்ம எங்கே தான் போகணும்? ஆரம்ப நிலையிலிருந்து ஆபத்தான நிலைமைக்கு தான் போகணும். அப்போ ஆரம்ப நிலையிலேயே பிரச்சனையை தூக்கி எறியணும்னா ஒன்று செய்ய. இப்போ யோனா மேலே அந்த முதல் அதிகாரத்திலேயே ஜெபம் பண்ணியிருப்பார்னா என்ன ஆயிருக்கும்? 2ஆம் அதிகாரம் முழுசும் ஜெபிக்கிற ஜெபத்தை முதல் அதிகாரத்திலே ஜெபிச்சிருந்தா எங்கே போயிருக்க மாட்டார்? ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு யார் போயிருக்க மாட்டார்? யோனா போயிருக்க மாட்டார். அப்போ ஆரம்ப கட்டத்தை என்ன பண்ணிட்டாரு? அவங்க தான் ஜெபம் பண்ணுறாங்கல்ல, அவன் ஜெபம் பண்ணுறானே, மாலுமையே ஜெபம் பண்ணுறானே, பெரிய பெரிய தொழிலதிபர் ஜெபம் பண்ணுறாங்களே, பெரிய பெரிய ஆளுங்களாம் ஜெபம் பண்ணுறாங்களே, அந்த ஜெபத்திலே போதுன்னு சொல்லி அடுத்தவங்க ஜெபத்தையே நம்பி ஆபத்தான கட்டத்துக்கு போகாத. அடுத்தவங்க ஜெபத்தை பெரிய ஊழியக்கார் ஜெபம் பண்ணுறாங்க, அந்த ஊழியக்கார் ஜெபம் பண்ணுறாங்க, இந்த ஊழியக்கார் ஜெபம் பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரெலாம் ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி அடுத்தவங்க ஜெபத்தை நம்பணும்னா ஆபத்தான கட்டத்துக்கு தான் போகணும். அப்போ அந்த ஆபத்தான கட்டத்துக்கு போகாமல் இருக்குன்னா அடுத்தவங்க ஜெபத்தை நம்பாத. யார் ஜெபி? நீ உட்காந்து ஜெபி, நீ முட்டி போட்டு ஜெபி, நீ கர்த்தரை நோக்கி ஜெபி. அடுத்தவங்க ஜெபிக்கிறது தப்பல்ல. ஆனால் அடுத்தவங்க ஜெபத்தை நம்பி நீ ஜெபிக்காமல் விட்டுட்டன்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒன்று ஆபத்தான நிலைமைக்கு கர்த்தர் தள்ளி விட்டுருவார். ஆபத்தான நிலைமைக்கு தள்ளுறதை எதுக்கு? உன்னை அழிய வைக்கிறதுக்கு இல்லை. அப்போவாவது என்ன பண்ணு? அப்போவாவது நீ ஜெபம் பண்ணு. இப்போ எங்கே போயிருந்து? இப்போ மீன் வயிற்றுக்குள்ள போனவனே, கடலை கூட போனவனே இப்போ என்ன வருது? நல்ல ஜபம் வருது. நல்ல ஜபம். ஏப்பா இந்த ஜபத்தை கொஞ்சம் மணி பண்ணியிருந்தாலும் ஏன் எங்கே வர? இப்போ ஜபிக்கிறத ஜபத்தை கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா எங்கே வந்திருக்க மாட்டேன்? இந்த ஆபத்தான கட்டத்துக்கு வந்திருக்க மாட்டியே, இந்த ஆபத்தான நிலைக்கு வந்திருக்க மாட்டியே யோனா. அப்போ ஜெபிக்காமல் தூங்கிட்டு இப்போ என்ன செய்ய விரும்புகிற? இப்போ ஜெபம் பண்ணுற ஆண்டவர் பார்க்க இப்போவாவது ஜெபம் பண்ணு. ஆண்டோடைய ஏக்கம் என்ன? அப்போதான் ஜெபம் பண்ணல, இப்போவாவது என்ன பண்ணு? இப்போவாவது ஜெபம் பண்ணுப்பா. அப்போதான்ப்பா ஜெபம் பண்ணல, இப்போவாவது ஜெபம் பண்ணுப்பா. அப்போதான் என்ன செய்யலை? அப்போதான் ஜெபம் பண்ணலப்பா, இப்போவானா ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னா இப்போ யோனா ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன செய்கிறா? அவரை வெளியே கொண்டு விடுறா. அந்த இருக்கிற பிரச்சனைகளை டோட்டலாக கர்த்தர் மாற்றி போட்டார். யார் ஜெபத்தை கேட்டு? யோனாவின் ஜெபத்தை கேட்டு யோனாவுக்கு இருக்கிற பிரச்சனைகளை முழுவதுமாக தேவன் என்ன செஞ்சிட்டார்? மாற்றி போட்டா. நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை முழுவதுமாக மாற்றி போடணும்னா அடுத்தவங்க ஜெபத்தை நம்பி ஏமாந்துடாத. நாம் ஜெபிக்கணும் கர்த்தர் விரும்புகிறா. நாம் பாரம் எடுத்து, நாம் கேர் எடுத்து, நாம் உபவாசம் பண்ணி, நாம் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு உபவாசம் பண்ணி கத்தி கதறி தேவ சமூகத்தில் மிகுந்த பாரத்தோடு கூட ஒரு நீண்ட ஜெபத்தை நாம் ஏறெடுத்தோமானால் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அப்போ தேவன் நோவாவின் ஜெபத்தை கேட்டு தான் இருக்கிற பிரச்சனையை மாற்றினார். இப்போ யோனா எப்படி இருக்கிறாருன்னா தேவன் விரும்புகிற மாதிரி. 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் உண்டாகி அவர் என்றார். நோவா எழுந்து அப்படின்னா இப்போ யோனா எழுந்து நினிவே போய் பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு எப்படி இருக்கிறார்? நல்லா இருக்கிறார். கொஞ்சம் எப்படி இருந்தார்? பயங்கர பிரச்சனை இருந்தார், பயங்கர இக்கட்டில் இருந்தார், பயங்கர நெருக்கத்தில் இருந்தார், என்ன செய்துன்னு புரியாமல் இருந்தார். அப்படி இருக்கிற யோனாவை அவர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன செய்கிறா? வெளியே கொண்டு வந்தது மட்டும் இல்லை, இப்போ ஆண்டவர் நினைக்கிற மாதிரி இப்போ யாரை வாழ வச்சிருக்கிறாரு? யோனாவை வாழ வைக்கிறா. நினிவேவுக்கு நடந்து போய் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு எப்படி யோனாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நல்ல ஆண்டவர் விரும்புகிற மாதிரி யோனாவை வாழ வச்சுட்டார்.
ஆண்டவர் விரும்புகிற மாதிரி யோனாவை வாழ வச்சுட்டா. ஆண்டவர் விரும்புகிற மாதிரி இன்னைக்கு நம்ம வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறா. ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்மளை வாழ வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறா. ஆண்டவர் விரும்புகிற மாதிரி வாழணும்னா இருக்கிற பிரச்சனைகள் நீங்கணும், இல்லாத ஆஸ்வாதங்கள் வரணும். இது ரெண்டும் நடக்கலனா இன்னைக்கு யோனாவை பற்றி பேசுறதுக்கு நேரம் இல்லை. இதோட முடிக்கிறேன். என்ன முடிக்கிறேன்? யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு, யோனாவின் போராட்டத்தை ஜபத்தை கேட்டு, யோனாவுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தேவன் என்ன செஞ்சா? மாற்றினா. இப்போ 3ஆம் அதிகாரத்தில் தேவன் விரும்புகிற மாதிரி யாரை வாழ வச்சிருக்கிறார்னா யோனாவை கர்த்தர் வாழ வைக்கிறா. எழுந்து போய் பிரசங்கம் பண்ணுனா எழுந்து போய் பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கிறா? இப்போ நல்ல ஒரு வாழ்க்கையை யார் வாழ்றா? பிறகு நடக்கிற காரியங்கள் வேற. ஆனால் என்ன? தேவன் விரும்புகிற மாதிரி இப்போ யோனாவை என்ன செய்யறா? கர்த்தர் வாழ வைக்கிறார். ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்மளை வாழ வைக்கணும் அப்படின்னா எனக்கு தேவனுடைய விருப்பம் என்ன? நீ ஜெபம் பண்ணு, உன் ஜெபத்தை கேட்டு நான் விரும்புகிற மாதிரி உன்னை வாழ வைக்கிறேன். உன் ஜெபத்தை கேட்டு நான் விரும்புகிற மாதிரி உன்னை வாழ வைக்கிறேன். அதான் எனக்கு ஆண்டவர் ஆழமாக நமக்கு சொல்றது. உன் ஜெபத்தை நான் கேட்டு நான் விரும்புகிற மாதிரி உன்னை வாழ வைக்கிறேன். அதுனா நீ ஜெபிக்கணும் அன்னு விரும்புகிறா. அந்த ஜெபத்தை இன்னைக்கு நம்ம ஏறெடுத்தோம்னா ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்மளை கத்த என்ன செய்ய விரும்புகிறா? வாழ வைக்க விரும்புகிறா. கண்ணபடி கத்த நோக்கி ஜெபம் பண்ணுமா? கண்களை நோக்கி கத்த நோக்கி ஜெபம் பண்ணுமா? கண்களை மூடி கத்த நோக்கி நம்ம தேவ சமுதிரம் ஜெபம் பண்ணுமா? தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய மகிமையுள்ள கரம், உங்கள் மகத்துவமான கரம் இந்த காலை வேளையில் எங்களுக்குள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தகப்பனே துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு யோனாவின் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு யோனாவுக்கு இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி நீங்கள் விரும்புகிற மாதிரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவரே யோனாவை வாழ வச்ச தேவன் இந்த காலை வேளையில் ஒருவேளை ஆண்டவரை நாங்கள் நினைக்கிற மாதிரி எங்களை பிழைக்க வைக்காமல் தகப்பனே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே துதிக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களை வாழ வைக்கணும்னா, நாங்கள் வாழணும்னு சொன்னால் நாங்கள் ஜெபிக்கணும்னு விரும்புகிறீங்க, நாங்கள் ஜெபிக்கணும்னு விரும்புகிறீங்கப்பா. நாங்கள் பாரம் எடுக்கணும், நாங்கள் நேரம் எடுக்கணும், நாங்கள் கேர் எடுக்கணும், எங்களுக்கு நாங்களே ஜெபிக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா அப்படி ஜெபிக்கிறதுக்கு இந்த காலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை கடந்த நாட்களில் எங்கள் பிரச்சனைகளுக்கும் எங்கள் போராட்டங்களுக்கு நாங்கள் ஜெபிக்காமல் போனதுனால தான் ஆண்டவரே அடுத்தவங்க ஜெபத்தையே நம்பி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க தான் ஜெபம் பண்ணுறாங்களே, இவங்க தான் ஜெபம் பண்ணுறாங்களே நினச்சி அடுத்தவங்க ஜெபத்தையே நம்பி ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஏமாந்து போனதுனால தான் ஒரு ஆபத்தான கட்டத்தை எட்டியிருக்கிறோம்னா, ஒரு ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த காலை வேளையில் எங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் ஜெபிக்கணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த காலையில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே. எங்கள் வார்த்தையை நம்பி எங்கள் ஜெபத்தை கேட்டு அன்றைக்கி யோனாவுக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் மாற்றி போட்டதை போல இந்த காலை வேளையில் எங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் மாற்றி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த காலை வேளையில் மாற்றும்படி கர்த்தரவே துதிக்கிறோம் ஐயா. உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் அபயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வெளியில் உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம் ஆண்டவரே, மண்டியிட்டு புலம்புகிறோம் ஆண்டவரே. தகப்பனி எங்கள் பிரச்சனைகள், எங்கள் போராட்டங்கள், எங்கள் நெருக்கடிகள், எங்கள் கஷ்டங்களுக்கு நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே. எங்கள் நம்புங்க ஆண்டவரே, எங்கள் வார்த்தையை நம்புங்க ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை நம்புங்க ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு இருக்கிற இந்த ஆபத்தான கட்டத்தில் இருந்து எங்களுக்கு அதை விடுவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆபத்தான கட்டத்தில் இருக்குது, எங்களுக்கு அதை விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கட்டத்திலிருந்து நீர் விடுதலை ஆக்கினால்தான் ஒழிய வேற யாருமே விடுதலை ஆக்க முடியாத நிலைக்கு யோனா கடந்து போனது போல ஆண்டவரே யாராலுமே விடுவிக்க முடியாத நிலையோடு நாங்கள் இருக்கலாம். இந்த காலை வேளையில் கர்த்தர் ஒரு விஷயம் எங்களுக்கு இறங்கி கர்த்தர் கிருபையாய் இரக்கம் பாராட்டி என் தேவன் தயவு பாராட்டி யாராலுமே விடுவிக்க முடியாத நிலையில் இருக்கிற எங்களை இந்த காலையில் கர்த்தர் விடுதலை ஆக்கி எங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். யோனாவை விடுவிச்சதை போலவே எங்களையும் விடுவிச்சு காத்துக்கோங்க. யோனா ஜெபிச்சதை போல நாங்களும் ஜெபிப்போம் ஆண்டவரே. எங்கள் வார்த்தையை நம்பி எங்கள் ஜெபத்தை கேட்டு
எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். தலைமையில் கை வச்சு அப்படியே ஜெபம் பண்ணி முடிக்கிற தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம். எந்தெந்த பிள்ளைகள் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறாங்களோ, அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, இந்த ஆபத்தான கட்டத்தில் இருக்கிற அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த ஆபத்தில் அவஸ்தைப்பட்டு கொண்ட அத்தனை பிள்ளைகளையும் இந்த காலை வெளியில் கர்த்தர் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். யோனாவுடைய அத்தனை இக்கட்டத்தை விடுவித்து காத்த தேவன் இந்த காலை வேளை எங்களையும் அத்தனை விதமான ஆபத்தான கட்டத்திலிருந்து எங்களையும் விடுவித்து நீர் காத்து நடத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், நடத்தும், பாதுகாத்து கொள்ளும், ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துங்க. அத்தனை பேருடைய ஆபத்தான கடை விடுவிச்சு ஆசீர்வதிச்சிருங்க சாமி. கத்தபடியே செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். சகல துதிகள் மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி வரிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.